மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மாற்றுத்திறனாளிகளை அலக்களிக்கிறதாவது உதவித்தொகையை உடனே வழங்க வேண்டும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லை ஆன் அடிச்சுங்க. அப்போ தான் நாம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மாவட்டம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம். அதாவது அரசு மருத்துவமனையில் மாற்றுத்திறனாளிகள் சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டைகளை பரிசோதனை செய்தவுடன் வழங்க வேண்டும்னு உயர்த்திய உதவித்தொகை காலதாமதமின்றி கிடைக்கவும் ஏற்பாடு செய்ய வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 21 வகை மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில். இதில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 98,000 மாற்றுத்திறனாளிகள் உள்ள நிலையில் அவர்கள் நலத்திட்ட உதவிகள் பெற மாற்றுத்திறனாளிகள் சான்றிதழ் அவசியம்னு மாற்றுத்திறனாளிகள் சான்றிதழ் மற்றும் 2000 நிதியுதவியிலிருந்து 3000 உயர்த்தி வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிதி பெற திருவள்ளூர், ஆவடி, திருத்தணி ஆகிய மருத்துவமனைகளில் மாற்றுத்திறனாளிகளை பரிசோதனை செய்து சான்றிதழ் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. மாவட்ட அளவில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலக வளாகங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளை வரவழைக்கப்படுறாங்க. ஆனால் ஒரே இடத்துல பரிசோதனை செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்படலை. டோக்கன் வாங்க, மனு வாங்க, மருத்துவர் பரிசோதனை என வெவ்வேறு இடங்களாக உள்ளது. இதனால் மாற்றுத்திறனாளிகள் பெற்றோர் நீண்ட நேரம் காத்திருந்து அவதிக்குள்ளாகும் நிலையில் இது குறித்து மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் கூறுகையில் அந்தந்த பகுதி அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்து சான்றிதழ் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அட்டை வழங்கப்படும். தற்போது மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலகத்துக்கு வரவழைத்து அலக்களிக்கிறாங்கன்னு. மாற்றுத்திறனாளி உதவித்தொகைக்கு சான்றிதழ் அடையாள அட்டை பெறுவதற்கு 2 மாதங்கள் ஆகும். இதனால் உதவித்தொகையை காலதாமதமாக கிடைக்கும்னு. முன்பு போலவே பரிசோதனை செய்தவுடன் காலதாமதம் செய்யாமல் உடனே அடையாள அட்டை கிடைக்க வருங்காலத்தில் மாற்றுத்திறனாளிகளை அதிகாரிகள் மரியாதையுடன் நடத்த வேண்டும்னு தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஓகே என்பா, இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே என்பா, நம்ம இன்னொரு அப்டேட் சந்திக்கலாம். தேங்க்யூ.